எவ்ரிவன், வெல்கம் டு பூவி சமையல். நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சூப்பரான ஒரு தக்காளி கடையல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த தக்காளி கடையல் எல்லாத்து வீட்லேயும் வாரம் ஒரு தடவையாச்சும் கண்டிப்பாக செஞ்சுருவோம். இந்த வீடியோ கண்டிப்பாக புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களுக்கும் பேச்சுலர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு ஒரு ஸ்பூன், கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே உளுந்து, வரமிளகாய், தட்டி வச்ச பூண்டு சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. வணங்கினதுக்கப்புறம் பொடியாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கினதுனையும் பொடியாக நறுக்கி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். கூடவே 1 பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த தக்காளி கடையில் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். நைட்டு டிஃபனுக்கு என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியலனா இந்த தக்காளி கடையில் தாங்க நம்ம வீட்டில். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கிளறி விட்டுறலாங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். எகைன் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். நல்லா வெந்து வந்திருக்கும். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அவ்வளோதாங்க. உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு சரி பார்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். குழம்பு ரொம்ப கெட்டியாக வேண்டாம்னு நினைக்கிறவங்க கடைஞ்சதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்து ஒரு கொதி வர வரைக்கும் அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. நம்மளோட தக்காளி கடையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம தோசைக்கும் இட்லிக்கும் சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்குங்க. என்னதான் புதுசாக குழம்பு வச்சாலும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணாலும் இந்த தக்காளி கடையலுக்கு ஈக்குவலாக நமக்கு எதுவுமே செட் ஆகாதுங்க. பல வருஷமாக நம்ம இந்த தக்காளி கடையலுக்கு அடிமைன்னு தான் சொல்லணும். இதே மாதிரி சூப்பர் அண்ட் ஈஸியான ரெசிபீஸ் பார்க்க நம்ம பூவி சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.